சேலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குறைகளை கேட்டறிந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ். சாத்தனூர் அணையிலிருந்து நள்ளிரவில் 1.5 லட்சம் கன அடி நீர் முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. சாத்தனூர் அணையை முன்னறிவிப்பின்றி திறந்ததால் 4 மாவட்டங்கள் நாசமானதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெறும் சீரமைப்பு பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. நிவாரண நிதி குறித்த அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாக வாய்ப்பு. தமிழக அரசு கேட்ட இடைக்கால நிவாரண நிதி 2,000 கோடி ரூபாயை விரைந்து வழங்க வேண்டும். மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தல். வெள்ளத்தில் மிதக்கும் கடலூர் மாவட்டத்தில் உணவுக்காக தவிக்கும் மக்கள். பெரிய கங்கனாகுப்பம் உள்ளிட்ட பல இடங்களில் சாப்பாடு மற்றும் குடிநீருக்காக முண்டியடித்த கூட்டம். எடுக்கிறதங்காட்டியும் வெள்ளம் வந்துருச்சு ஐயா, ஒன்றுமே எடுக்க முடியல. கட்டண துணியோடு வந்துட்டோம் ஐயா. நாங்கள் பவுத்துக்கு சாப்பாடு கூட இல்லை ஐயா. எங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எங்கள் ஊடெல்லாம் ரொம்ப ஆகி போயிடுச்சு. ஒன்றுமே கிடையாது. நேரத்துலேருந்து நாங்கள் பட்டினே தான் கிடக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளிப்பட்டுவில் நோயாளியை 5 கிலோமீட்டர் தூரம் கட்டிலில் வைத்து தூக்கிச் சென்ற மக்கள். மீட்க யாருமே வரவில்லை என கூறி நோயாளியுடன் சாலையில் போராட்டம். விழுப்புரம் அரசூர் அருகே சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் ஒரு மார்க்கத்தில் மட்டும் சீரானது போக்குவரத்து. சென்னை நோக்கி வரும் வாகனங்கள் பண்ருட்டி வழியாக மாற்று பாதையில் இயக்கம். விழுப்புரம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் 3 நாட்களுக்கு பிறகு வடிந்த வெள்ளம். சேதமடைந்த சாலையை சீரமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரம். திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் சென்னை ஐஐடி நிபுணர்கள் சோதனை. மலைப்பகுதியில் உள்ள மண்ணின் தரம், சரிவுக்கான காரணம் குறித்த தரவுகள் சேகரிப்பு. விக்கிரவாண்டி அருகே உள்ள கயத்தூர் கிராமத்தை சூழ்ந்துள்ள வெள்ளம். 700க்கும் அதிகமான குடும்பங்கள் தவிப்பு. ஆறு ஏக்கர் நிலத்துல ஒரு 3 ஏக்கர் நெல்லும் 3 ஏக்கர் உளுந்தும் நாங்கள் பயிர் வச்சிருந்தோம். பயிர் வச்சதுக்கான தடயமே இல்லாத இந்த ரோடு அரிப்பு ஏற்பட்டு எங்க நிலத்து மேலேயே ஆற்று தண்ணீர் இது வரைக்கும் இல்லைங்க. இது வரைக்கும் இல்லாததான் அது. இந்த முறை எங்க நிலத்து மேலேயே ஆறு சென்றதால் முழுமையாக அரிப்பு ஏற்பட்டு நாங்கள் பயிர் வச்ச நெல் பயிர் எதுவும் தெரியல, உளுந்து பயிர் தெரியல, முழுமையாக மண்மேடாக உள்ளது. இந்த சாலை சீரமைப்பு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு குடிநீர் இல்லாமல் இருக்கு. இப்போதைய சூழ்நிலை குடிநீர் இல்லை, மின்சாரம் இல்லை. கடந்த 4 நாட்களில் இது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கி